உழவர் பேரியக்கத்தின் தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100ஆண்டு பிறந்த தினம். தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து கோரிக்கை. தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100ஆண்டு பிறந்த தினத்தையொட்டி அவர் பிறந்த ஊரான கோவை வையம்பாளையத்தில் கடந்த தமிழக அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் கூறியிருப்பது, நாராயணசாமி நாயுடு பிறந்த ஊரில் அவருக்கு தமிழக அரசின் சார்பில் 100ஆண்டு வளைவு மற்றும் கோவை NGO சாலை மேம்பாலத்திற்கு நாராயணசாமி பாலம் என்று பெயர் சூட்டி அறிவிப்பு செய்துள்ளார். இதற்கு திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பெரம்பலூரில் பேருந்து நிலையம் எதிரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திரு நாராயணசாமி அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. தற்போது பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகம் அந்த சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதை அறிந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அன்பிற்கினிய நமது உழவு பெருங்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 100ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்நாளிலே அவரின் தியாக வரலாற்றை போற்றுவோம். 1968களில் கோவை வட்ட உழவர் இயக்கமாக தொடங்கி பிறகு 1970களிலே தமிழகம் முழுக்க உழவர் பேரியக்கமாக அதை பரிணமித்து அன்றைக்கு விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனை ஏதுவாக இருக்கு என்று ஆராய்ந்து 4 அம்ச கோரிக்கையை தயார் செய்து அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய சமர்ப்பித்து விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கட்டணம், இலவச மின்சாரம், வேளாண் உற்பத்தி பொருளுக்கான விலை நிர்ணயிப்பு, விவசாயிகள் பெற்ற அந்த வங்கிகளே பயிர்க்கடன்களை எல்லாம் ரத்து செய்திட வேண்டும் என்கின்ற 4 அம்ச கோரிக்கையை முன்வைக்கும் போது அன்றைக்கு இருந்த முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்காதனுடைய காரணத்தினால் தமிழகம் முழுக்க விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற நேரத்திலே 1970 ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்ற மாபெரும் விவசாய எழுச்சி போராட்ட அத்தினத்திலே அன்றைக்கு காவல்துறையால் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 19க்கும் மேற்பட்ட உயிர் பலி தியாகம் செய்த அந்த நாளை போற்றுகின்ற வகையிலே தான் கோவை பெருமாநல்லூரிலே அந்த துப்பாக்கி சூடு நினைவு தூண் அமைத்தது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட உழவர் பேரியக்கத்தை கட்டமைத்து இந்த விவசாய உற்பத்தியாளர்களுக்காக தன்னை ஒரு மாபெரும் போராளியாக அர்ப்பணித்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய அந்த 100ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே அவருடைய தியாக வரலாற்றை நினைவு கூறுவோம். குறிப்பாக இந்த தமிழக உழவர் பேரியக்கத்தை விரிவாக்கம் செய்து இந்தியா முழுக்க இந்த விவசாயிகளுக்கான அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் நஞ்சுண்டாசாமி அவர்களிடத்திலும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய சங்கர் ரெட்டி அவர்களிடத்திலும், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய சரத் ஜோதி அவர்களிடத்திலும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மகேந்திர சிங் போன்றவர்களிடத்திலெல்லாம் சென்று நமக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு நோக்கத்திலே ஒரு மாபெரும் தென்னிந்தியா முழுக்க ஒரு விவசாய பேரியக்கமாக அதை பரிணாமித்து போராடிய உன்னத தலைவர் தான் நாராயணசாமி நாயுடு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விவசாய போராளி தலைவர்களுக்காக கடந்த அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சொந்த கிராமமான இன்றைக்கு கோவை திருப்பூர் ஒருங்கிணைந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வையம்பாளையத்திலே கடந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு மணிமண்டபம் அமைத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நாராயணசாமி நாயுடு அவருடைய 100ஆண்டு நினைவு நாளிலே அந்த வையம்பாளையத்திலே 100ஆண்டு நினைவு வளைவு அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய NGO ரயில்வே மேம்பாலத்திற்கு நாராயணசாமி மேம்பாலம் அமைக்கப்படும் என்று இன்றைக்கு அறிவிப்பை செய்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடி தெலுங்கின மக்களின் சார்பாக தமிழக முதலமைச்சர் ஐயா திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட தெலுங்கு தேசம் சார்பிலே நாங்கள் நெஞ்சார்ந்த இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு
தமிழகத்திலே பார்த்தீர்களானால் சில இடங்களில் மட்டும்தான் சிலை இருக்கிறது. இன்றைக்கு தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் பார்த்தீர்களானால் அந்த சிலை மட்டும் இல்லை, அது ஒரு வரலாற்றின் சின்னமாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் அந்த சிலைகளை போற்றி வணங்கி வருகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பசுமை புரட்சி போராளி தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு பெரம்பலூர் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக 1998களிலே அன்றைக்கு இருந்த பெரம்பலூர் பேரூராட்சி நிர்வாகத்திலே உரிய முறையிலே அனுமதி பெற்று அதற்கான கட்டணம் செலுத்தி அந்த இடத்திற்கான அனுமதி பெற்றதுக்கு பிறகுதான் அன்றைக்கு ஆள் உயர ஐயா நாராயணசாமி சிலையை அந்த சிலை கமிட்டி ஸ்தாபர்கள் அமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களானால் அதே பெரம்பலூர் நகராட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கின்ற சூழலில் அந்த நகராட்சி நிர்வாகம் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது என்ற ஒரு பொய்யான காரணத்தை சுட்டிக்காட்டி அந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நகராட்சியிலே ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு எண்ணற்ற தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் பார்த்தீர்களானால் கண்டிப்பாக எல்லா இடங்களிலே 3 சாலை சந்திப்பு 4 சாலை சந்திப்பு அல்லது பிரதான சாலைகளிலே இருப்பது இது வாடிக்கையான வழக்கமாக உள்ளது. ஆகவே நீங்கள் அந்த பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அந்த சிலை அருகிலே இருக்கக்கூடிய சில கடை வைத்திருப்பவர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த சிலை இருப்பது யாருக்கும் இடையூறு இல்லை என்றுதான் பொதுமக்கள் ஆகிய அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஏதோ உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையிலே அந்த நகராட்சி நிர்வாகம் இந்த தீர்மானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த ஐயா நாராயணசாமி நூற்றாண்டு நினைவு நாளிலே அந்த சிலையை அதே இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை அப்புறப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய நெஞ்சத்திலே நஞ்சம் விதைப்பதற்கான ஒரு சூழலாக அமைந்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நாளிலே நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த சிலையை மீண்டும் அதே இடத்திலே அந்த நகராட்சி நிர்வாகம் அதை நிர்வகிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். திரு ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் புரட்சி என்பது மிகையாகாது. எனவேதான் அது போன்ற ஒரு தலைவர்களுடைய நினைவு நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அது பறைசாற்றுகின்ற வகையிலே அந்த சிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே எக்காரணம் கொண்டு பெரம்பலூரிலே இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆள் உயர ஐயா நாராயணசாமி சிலை அதே இடத்தில்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக 1998 பேரூராட்சியாக இருந்த அன்றைக்கு அந்த நிர்வாகத்திடமே உரிய கட்டணம் செலுத்தி உரிய அனுமதி பெற்று இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதற்கான சான்று ஒப்புதல் பெற்றதெல்லாம் இங்கே நாங்கள் உங்கள் பார்வைக்காக சமர்ப்பிக்கிறோம். ஆகவே இப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டிலே பல்வேறு சிலைகள் எல்லாம் இருக்கும்போது நாராயணசாமி ஐயா சிலைக்கு மட்டும் இன்னைக்கு என்ன பிரச்சனை? அது ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அந்த சிலையை அப்புறப்படுத்துவதோ இல்லை வேறு இடத்திலே மாற்றி அமைக்கின்ற போக்கை கண்டிப்பாக அந்த நகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக நாராயணசாமி அவர்களுடைய தியாக வரலாற்றை போற்ற வேண்டும் என்றால் எண்ணற்ற ஒரு மாபெரும் விவசாயிகளுக்கான புரட்சியை அமைத்தவர். அன்றைக்கு 1970களிலே பார்த்தீர்களானால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஐயா நாராயணசாமி அவர்களை அழைத்து உங்களுடைய போராட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்று கேட்கும்போது கூட எங்கள் போராட்டத்திற்கான கோரிக்கையை கண்டிப்பாக தீர்வாக அமைந்தால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று சொன்னார். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால்தான் அன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அந்த போராட்டத்தை ஒடுக்குகின்ற அந்த காவல்துறையினுடைய போக்குகள் துப்பாக்கி சூடு நடத்தி 19 உயிர் பலி தியாகம் செய்த இன்றைக்கு அந்த உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 100ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஓர் அவசியமான வேண்டுகோளை வைக்கிறோம். கடந்த காலங்களிலே கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு இருந்த நாராயணசாமி நாயனா பெயரை மீண்டும் நாராயணசாமி நாயுடு வேளாண் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என்று கண்டிப்பாக பெயரை அறிவிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடி தெலுங்கு மக்களின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.